ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே டே டு டே லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வண்டு வந்துடும். அதுவும் நிறைய நம்ம குவான்டிட்டி ஒரு டப்பாவில் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். டெய்லி யூஸ்க்கு ஒரு குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அதில் ஈஸியாக பார்த்திங்கன்னா வண்டு வந்துடும். ஏன்னா நம்ம அது மூடியே வச்சுருக்கனால. அதுவும் இந்த மாதிரி உளுந்துலாம் நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ எப்போயாவது தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். அது நிறைய போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக இந்த பறக்கிற பூச்சி வண்டுலாம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4லேருந்து 5 மிளகு நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு அந்த காரத்தன்மைக்கு அதில் வண்டு பூச்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக காஞ்ச மிளகா பிரியாணி இலைலாம் போட்டு வைப்போம். இதையும் நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது காய் கட் பண்ணும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா நைஃப்லாம் ஷார்ப் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப அழுக்காக இருக்கும் நைஃப்லாம். ஸோ ஒரே டைமில் நீங்கள் நைஃபையும் க்ளீன் பண்ணிடலாம். அதே சமயத்தில் நைஃபை நல்லா ஷார்ப்பனும் பண்ணிடலாம். அதுக்கு கோல்கேட் பேஸ்ட் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி 2 சைடும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நான் வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போட்டுட்டு கிளிப் போட்டு மாட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா உங்கள் நைஃப் ஷார்ப்பனும் ஆயிரும், நல்லா க்ளீனாகவும் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடும்போது உங்கள் கையிலேயே டேரெக்டாக பிடிச்சி நீங்கள் பண்ணும்போது கையில் கீறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளிப் மாட்டிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணினா கையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீறாது. நல்லா உங்களோட நைஃப் பார்த்திங்கன்னா ஷார்ப்பன் ஆகும். அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கிரும். அப்படியே அவுந்து வந்துருச்சுன்னா கூட நீங்கள் திருப்பி இந்த கிளிப்பை அதில் போட்டு மாட்டி விட்டுக்கலாம். மாட்டிட்டு நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி பார்த்திங்கன்னா செம்ம ஷார்ப்பனாக இருக்கும். ஸோ நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா நைஃபை நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளீனும் பண்ணிடலாம், ஷார்ப்பனும் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் ஈஸியாக பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பூண்டு உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அந்த பூண்டை ஈஸியாக நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி உரிச்சிடலாம். அதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்ஸ் வச்சுருப்போம். அதை வச்சு லைட்டாக மேலே இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் டிவி பார்த்துட்டே இந்த டிப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பூண்டு நல்லா உரிச்சு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப்பை உங்கள் பசங்கிட்ட நீங்கள் சொன்னிங்கன்னா கூட அவங்களே பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பூண்டு உரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ பூண்டு இருந்தாலும் நம்ம நகத்தால் உரிக்கும் போது நம்மளுக்கு நகம் வலிக்கும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் உரிச்சிடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி செலோ டேப் வச்சுருப்போம். நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குது அதோட பாயிண்ட்டுன்றதே தெரியாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பென்னவோ இல்லை மார்க்கரோ ஏதோ வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த எட்ஜ் எங்கே இருக்கோ அதை உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி கொடுத்துரும் ஈஸியாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இது புது செலோ டேப்புன்றனால நல்லா க்ரிப்பாக ஒட்டிகிட்ருக்கு. எடுக்க வரவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி செலோ டேப் கட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி பென்னை வச்சு தேடி மார்க் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செலோ டேப் எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய செலோ டேப்பை லைட்டாக இந்த மாதிரி சுருட்டி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் அந்த பாயிண்ட் ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் துணி தான் நார்மல் கிச்சன் டவல் கிளாத் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை மாற்றிட்டு இந்த ஒரு ப்ராடக்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 பீசஸ் இருக்குது. இது ரீயூசபிள் கிச்சன் டவல் தான். இது கிச்சனுக்கு மட்டும் இல்லை, இதை நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்துக்கு. ஸோ நீங்கள் வேணுன்ற
தேவைப்படுற போது மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரீயூசபிள் தான் இது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தூக்கி போடணுன்ற அவசியம் இருக்குது. ஸோ மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் இது. நீங்கள் மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட்லாம் எடுத்துட்டேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு தண்ணியுமே யூஸ் பண்ணாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஸ்ட்டை வந்து ஸ்டவ்வில் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கோல்கேட் பேஸ்ட்டை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து லைட்டாக வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறீங்க இல்லை கேஸ் ஸ்டவ் தொடச்சி விடுறீங்களோ அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். பட் ஆனால் நான் இந்த மாதிரி அதாவது டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிப்பேன். நார்மல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிப்பேன். இப்போ பேஸ்ட்டை வந்து நான் அங்கங்கே இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான் வந்து தண்ணியெலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும். உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் அதை அப்படியே விட்டுடுறேன். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அது ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கிளாத்தை வச்சு தொடச்சாலே பாருங்கள் ஒரே ஸ்வைப்லேயே எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மாறிச்சுன்னு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால நல்லா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கரை எண்ணெய் பிசுக்கு ஸ்ட்ரெயின் எல்லாம் எடுத்துரும். 2வது விஷயம் இந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணும். கிச்சனில் நம்ம எவ்வளோ தான் டவல் போட்டாலும் ஈரமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிளாத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணிட்டும் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து தண்ணியே யூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் கிச்சனை கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட்டை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த டவலை வச்சு தொடச்சாலே போதும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாகவும் பளிச்சுன்னும் ஷைனிங்காக இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் பிசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தண்ணி ஊற்றிச்சுன்னா இந்த டவல் அப்சர்வ் பண்ணுமா அப்படின்றது காட்டுறதுக்காக தான் நான் லைட்டாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போ தெளிச்சுட்டு தொடச்சி விடும்போது நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது. அதே சமயத்தில் இந்த டவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. உங்களுக்கு டவல் காட்டுறேன் தொடச்சிட்டு எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வொர்த்தான ப்ராடக்ட். எல்லார் கிச்சன்லேயும் மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். கண்டிப்பாக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ் எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்கள் கேஸ் ஸ்டவ்வும் ரொம்ப அழுக்காக கரையாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கிளாத்தையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இது தண்ணி நல்லா பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு அந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 50 பீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நான் ஈரம் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும்னு. ஸோ இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த துணி இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர், மைக்ரோவன், மிக்ஸி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதே சேம் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஏதாவது சொல்யூஷன் ரெடி பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி விட்டாலே போதும், உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ், கார், பைக்கையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ரொம்பவே வொர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஸோ பாருங்கள் ஃப்ரிட்ஜை வந்து அழகாக ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினில் உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் ஓரங்களில். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம திக்கான துணியை வச்சு க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து நல்ல லைட் வெயிட்டாக இருக்கிறனால உங்களுக்கு உள்ளே வந்து எவ்வளோ மூலையில் அழுக்கு இருந்தாலும் க்ளீன் பண்ணும்போது அந்த வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் உங்களுக்கு இந்த டவல்லையே. அதே மாதிரி மிரரையும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் நீங்கள் வாங்கலைன்னா ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.